கண்ணீர் வடித்த அரியணை. கண்ணீர் வடித்த அரியணை. தாவீது பேரரசரின் மகன் ஆகிய சாலமோன் அரசர் இஸ்ரேல் நாட்டை 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவரது ஆட்சியில் அவர் இஸ்ரேல் இனத்தின் 12 குலங்களையும் இறைவனிடமிருந்து பெற்ற ஞானத்தோடு ஒன்றாக ஆட்சி செய்தார். சாலமோன் அரசர் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கும் இஸ்ரேலின் கோட்டைகளை வலுப்படுத்துவதற்கும் மக்களிடம் அதிகமான வரியை சுமத்தினார். அதிக வேலை பளுவையும் ஏற்படுத்தினார். அவரது இறப்பிற்கு பின் அவரது மகன் ரெகபெயாம் ஆட்சி செலுத்தினார். அவர் தனது நண்பர்களின் தவறான அறிவுரைகளை பின்பற்றியதால் இஸ்ரேல் குலங்கள் 2ஆக பிளவுபட்டன. ரெகபெயாமும் நாட்டை விட்டு தப்பியோடக்கூடிய நிலை வந்தது. இந்த இழிநிலையை அடைய காரணமாக இருந்த நிகழ்வே கற்பனை கலந்த இந்நாடகம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தவ புதல்வனும் தாவீது பேரரசனின் பேரனும் சாலமோன் அரசனின் மகனுமாகிய நமது இஸ்ராயேல் நாட்டை ஆட்சி செய்ய போகும் நமது புதிய அரசர் ரெகபெயாம் வருகிறார், வருகிறார், வருகிறார். நமது புதிய அரசர் நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. அமருங்கள், அமருங்கள். இஸ்ராயேல் நாட்டின் புதிய அரசரே, இதோ நமது நாட்டின் அரசரின் கிரீடம். சவுல், தாவீது, அதன் பிறகு உம்முடைய தந்தை சாலமோன் ஆகிய அரசர்களின் கிரீடமும் செங்கோலும் இதோ. இந்த மணிமுடியை சூடிக்கொள்ளுங்கள். இந்த செங்கோலால் இஸ்ராயேலை நீதியுடன் ஆட்சி செய்யுங்கள். மன்னரே, இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாட வேண்டாமா? அலையுங்கள் நடன மங்கையரை, தொடங்கட்டும் ஆடலும் பாடலும். அப்படியே ஆகட்டும்.
ஹாஹா, அருமை அருமை. அழகிய மங்கைகளே, மகிழ்வித்தீர்கள் மன்னரை. இதோ பொற்காசுகள். மன்னர் பெருமானே, நமது நாட்டினுடைய புதிய நிர்வாகத்தை பற்றி சற்று கலந்தாலோசிப்போமா? என்ன அமைச்சரே, இப்பொழுதுதான் ஆடி அமர்ந்திருக்கிறோம், அதற்குள் தூங்க சொல்கிறீரே. அரசரே, அமைச்சர் சொல்வது சரிதான். நமது நாட்டின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கும் கெட்டுவிட்டது. போதும் போதும், உங்களுக்கு நிதி அமைச்சர் பொறுப்பும் நீதி அமைச்சர் பொறுப்பும் வேண்டும். அதற்கு தானே இந்த சொற்பொழிவு. அமைச்சர்களே, எங்கள் புதிய அரசருக்கு தெரியாத நிதியா நீதியா நிர்வாகமா? அவர் திறமைசாலி, மாவீரர். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. உமக்கு தெரியுமென்றோ, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிருப்பார் எம் அரசர். நல்லது நண்பர்களே, இது அரசவை. இங்கே உங்கள் நகைச்சுவை வேண்டாமே. அமைச்சரே, அவர்கள் என் நண்பர்கள். அவர்களை நீர் அவமதிப்பது ஆகவே ஆகாது. அவர்கள் எது செய்தாலும் என் நன்மைக்கே தான் செய்வார்கள். அரசரே, அமைச்சர் பாவம், புரியாமல் பேசிவிட்டார். வயதாகிவிட்டதல்லவா, அவர் புலம்பிக் கொண்டே இருக்கட்டும். நாம் இந்த நாளை கொண்டாடுவோம், வாருங்கள். அப்படியே ஆகட்டும். அரசவை கலையட்டும்.
என்ன ரொம்ப ஆர்வமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க போல. என்னவென்றா கேட்கிறீர்கள்? அதுதான், நமக்கு புதிய அரசர் கிடைத்து விட்டார் அல்லவா? அதை பற்றி தான் பேசுகிறோம். இனி நமக்கு நம் வேலைப்பளுவெல்லாம் குறைக்கப்படும் அல்லவா? அவ்வாறு நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும் நண்பரே. என்னவாயிற்று எஸ்ரா? சற்று குழப்பமாக இருப்பது போல் தெரிகிறதே. ஆமாம் சிம்ரி, நமது புதிய அரசனை நினைக்கும் போதுதான். ஐயோ அமைச்சரே, புதிய அரசருக்கு என்ன நேர்ந்தது? வேறு ஒன்றுமில்லை, புதிய அரசர் இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறார் போல் தெரிகிறது. அவரது நண்பர்கள் அவரை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுவார்களோ என்றும் சிறிது அச்சமாக உள்ளது. இல்லை இல்லை, நமது புதிய அரசர் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டார். அப்படி ஒன்றும் சொல்லாதீர்கள் அமைச்சரே. நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். சாலோமன் அரசர் அரண்மனைகளை கட்டுவதற்காக, நாட்டின் கோட்டைகளை பலப்படுத்துவதற்காக, எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்காக கடும் வேலைகள் சுமத்தினார். வேலை, வரி என்று எங்கள் வாழ்க்கையே நாங்கள் வாழ முடியாமல் போயிட்டு, இந்த ரெகபெயாம் அரசராவது அந்த சுமைகளை குறைப்பார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சரி சரி, நாம் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நாம் நமது மக்கள் கூட்டத்தை திரட்டிக் கொண்டு அரசரிடம் செல்வோம். நமது கோரிக்கைகளை எல்லாம் அவரிடம் எடுத்து செல்வோம். அப்பொழுதுதானே நம் விருப்பம் என்ன என்பது அவருக்கு தெரியும். அதுவும் சரிதான். வாருங்கள், நாம் அனைவரும் அரசரிடம் செல்வோம்.
எங்கே செல்கிறீர்கள்? என்ன வேண்டும்? எங்களுக்கு அரசரை பார்க்க வேண்டும். இஸ்ராயேலின் வடகுலத்து மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று அரசரிடம் போய் சொல். அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. அரசர் பெருமானே, உங்களை காண்பதற்கு எஸ்ரா அமைச்சரும் அவரோடு இஸ்ராயேலின் வடகுலத்து மக்களும் வந்திருக்கிறார்கள். என்ன அமைச்சர் இவர்? இந்த வயதான காலத்தில் ஓய்வெடுக்க கூடாதா? அரசர் நண்பர்களோடும் அழகிகளோடும் மகிழ்ந்திருக்கும் இடத்தில் வந்து தொந்தரவு செய்வது. வயசானாலே இதுதான் பிரச்சனை. அரசரை முதலில் இவர்களுக்கு ஓய்வு கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அமைதி நண்பர்களே, அமைதி. ஒருவேளை அமைச்சர் வடகுலத்து மக்களை அழைத்து கொண்டு என்னை வாழ்த்த வந்திருக்க கூடும். காவலரை அவர்களை வர சொல்லுங்கள். அவர்கள் அப்படி என்ன கொண்டு வந்தார்கள் பார்க்கலாம். வணக்கம் மன்னர் பெருமானே. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம் மக்களே? எதற்காக வந்தீர்கள்? மாமன்னரே, இஸ்ராயேலின் வடகுலத்து மக்களாகிய நாங்கள் ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிறோம். கோரிக்கையா? ஓஹோ, என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மன்னரே, தந்தை வலுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்போது நீர் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த வலுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும். அப்படி செய்தால் உமக்கு காலம் முழுவதும் நாங்கள் பணியாற்றுவோம். அரசரே, இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களால் பதிலளித்தால் அவர்கள் எந்நாளும் உமக்கு பணியாளர்களாயிருப்பார்கள். உண்மைதான் மன்னரே. மக்களிடம் இரக்கமும் கருணையும் கொண்டிருங்கள். அவர்களது சுமைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அவர்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் கொண்டாடுவார்கள். அரசரே, மக்களுக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க கொடுங்கள். அவர்கள் இப்பொழுது உங்களை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். அன்பு மிகுந்த அரசன் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் கூறுவதும் நல்லது போல்தான் உள்ளது. எதற்கும் உங்கள் கோரிக்கையை நான் பரிசீலிக்க வேண்டும். நீங்கள் போய் 3 நாட்கள் கழித்து வாருங்கள், பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் அரசரே. அரசரே, என்ன அரசரின் முகத்தில் நேற்றிருந்த கம்பீரமும் புன்னகையும் தொலைந்தது போல் இருக்கிறதே. ஆமாம் தோழரே, நேற்றைய தினம் நமது வடகுல மக்களும் மூத்த அமைச்சர்களும் வந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் என ஒரே குழப்பமாகவே இருக்கிறது. அவ்வளவுதான் அரசே, அவர்கள் நமது அடிமைகள். நீ சாலமோன் அரசரின் தவ புதல்வன். அவரது தைரியத்தின் வாரிசு. நீங்கள் மகா சக்தி வாய்ந்தவர். இந்த அடிமைகளின் பேச்செல்லாம் பொருட்படுத்த தேவையே இல்லை. ஆமரசே, நேற்று அந்த முட்டாள் மூத்த அமைச்சர்கள் உமது தந்தை சாலமோனை கொடுங்கோலன் என்று அவமதித்ததை நீர் கவனிக்கவில்லையா? கொஞ்சம் இடம் கொடுத்தால் அவர்கள் உம்மையும் பழித்துரைப்பார்கள். என்ன தைரியம் அந்த கிழவர்களுக்கு! மக்களை பாசத்துடன் ஆட்சி செய்ய சொல்கிறார்கள். அரசனுக்கே ஆணை, கொஞ்சம் இசைந்து கொடுத்தாலும் நம்மை ஆட்டி படைத்து விடுவார்கள். நீ சொல்வதும் சரிதான்.
இரக்கம் காட்டினால் மன்னரின் சக்தி இவர்களுக்கு தெரியாமலே போய்விடும், பயமே இல்லாமல் போய்விடும். எனவே கடுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சினத்தால் அவர்களை கட்டுப்படுத்துங்கள். தயவுதாசன்யத்திற்கு இங்கு இடமே இல்லை. 3 நாள் கழித்து அவர்கள் வரும்போது அவர்கள் எப்படி அடங்குவார்கள், அடக்கப்படுவார்கள் என்பதை காட்ட வேண்டும் அரசரை. உம் தந்தை எங்கள் மீதுள்ள நுகத்தை பழுவாக்கினார். நீர் அதன் பழுவை குறைத்தரலாம் என்று அம்மக்கள் உம்மிடம் வேண்டினார்கள் அல்லவா? அவர்களுக்கு இந்த பதிலை கொடும். என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார், நானோ உங்களை முள்சாட்டையால் அடிப்பேன் என்று சொல்லும். நீங்கள் கூறுவதும் சரிதான் நண்பர்களே. என் தந்தை சாலமோனை காட்டிலும் சிறந்த அரசன் நான் என்று தெரிய போகும் நாள் மிக நெருங்கி வந்துவிட்டது. மூத்த அமைச்சர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. நான் யார் என்று இம்மக்களுக்கு காட்டப் போகிறேன். வீரர்களே, ஆயுதங்களை பலப்படுத்துங்கள், முள்சாட்டைகளை தயார் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தவ புதல்வனும் தாவீது பேரரசனின் பேரனும் சாலமோன் அரசனின் மகனுமாகிய நமது இஸ்ராயேல் அரசர் ரெகபயாம் வருகிறார், வருகிறார், வருகிறார். மிக்க மகிழ்ச்சி அரசரே. உம் தந்தை சாலமோனின் காலத்தில் எங்களின் சுமை அதிகமாக இருந்தது. தயவு செய்து அதை எங்களுக்காக குறையுங்கள். என்ன சொன்னீர்கள் அடிமைகளே? என் தந்தையே இழிவாக பேசுறீர்களா? வீரர்களே, ஐயோ அம்மா, அரசரே அடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். அரசரே அடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஐயோ வலிக்கிறதே. அரசரே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? ஐயோ வலி தாங்க முடியவில்லையே, எனக்கு வலி தாங்க முடியவில்லையே. விட்டு விடுங்க அரசரே. அரசரே, என்ன இது? ஏன் அப்பாவி மக்களை அடிக்கிறீர்கள்? எங்களுக்கு நீதி வேண்டும். வரிகள் குறைக்கப்பட வேண்டும், சுமைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். இந்த அடிமை வாழ்வு இனிமேல் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். என்ன அடிமைகளே, புதிய அரசன் என்றவுடன் பயம் போய்விட்டதோ? என்னை எதிர்த்தா கோஷமிடுகிறீர்கள்? அப்படி ஒன்றுமில்லை அரசரே. மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை தானே சொல்கிறார்கள். எதிர்பார்ப்பு? இது என் சுண்டு விரல். இது என் தந்தை சாலமோனுடைய இடுப்பை விட பெரியது. என் தந்தை செங்கலால் உங்களை அடக்கினார், நானோ உங்களை இரும்பால் அடக்குவேன். அவர் சாட்டையால் அடித்தார், நானோ முள் சாட்டையால் அடிப்பேன். நீங்கள் என் அடிமைகள், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அரசன் ஒளிக ஒளிக, நாங்கள் இனிமேல் அடிமைகளே அல்ல. யெகோவாம் வாழ்க வாழ்க. ஒளிக ஒளிக. வீரர்களே, இவர்களை அடித்து நொறுக்குங்கள்.
நாட்களுக்கு அடிமைகளாய் மாடு போல் உழைத்த நம்மை இவர்கள் அடிக்கிறார்கள். வாருங்கள், இவர்களை நாம் அடித்து நொறுக்குவோம். வீரர்களே, என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ ஐயோ, வீரர்களே, என்னை விட்டு ஓடாதீர்கள். ஐயோ நண்பர்களே, எங்கே செல்லுங்கள்? என்னை அழைத்து செல்லுங்கள். ஐயோ ஐயோ, நில்லுங்கள், என்னையும் அழைத்து செல்லுங்கள். மக்களே, நான் உங்கள் அரசன், என்னை அடிக்காதீர்கள். மக்களே, என்னை அடிக்காதீர்கள். ஐயோ ஐயோ, அடிக்காதீர்கள். ஐயோ 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 ஐயோ, அடிக்காதீர்கள் மக்களே, அடிக்காதீர்கள். மக்களே, இனிமேல் நமது தலைவன் இதோ இந்த யெரொபெயாம் தான். நம்மை அடிமைகளாய் நடத்திய கல் நெஞ்சக்காரன், மூத்தோர்களை மதிக்காத ரெகபயாம் புறமுதுகிட்டு ஓடிவிட்டான். பாவம், கோழை அவன். அவன் ஓடுவதற்கு முன்பே அவனது அரைகுறை நண்பர்கள் ஓடிவிட்டார்கள். ஓடி ஒளியட்டும் அவர்கள். இதோ நமது புதிய அரசன் யெரொபெயாம். நமது புதிய அரசர் யெரொபெயாம் வாழ்க வாழ்க. இனிமேல் நமக்கு வரிகளும் இல்லை, சுமைகளும் இல்லை. இனி நமக்கு புதிய வாழ்வு கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
ஐயோ, நான் என்ன செய்வேன்? இன்று நான் ஒரு தோல்வி அடைந்த அரசன் ஆகிவிட்டேனே. என் நாடு பிரிந்து விட்டது. என் மக்கள் என்னை வெறுத்து விட்டார்கள். என் மக்களின் குரலை என்னால் கேட்க கூட முடியவில்லையே. என் நண்பர்களே, என் நண்பர்களே, நண்பா, நீங்கள் எங்கே சென்றீர்கள்? நாம் பாடினோமே, ஆடினோமே, நீங்கள் கூறுவதெல்லாம் நான் கேட்டேனே. நீங்கள் எங்கே எங்கே சென்று விட்டீர்கள்? நண்பர்களே, நீங்களும் என்னை விட்டு விட்டீர்களே. என் மக்களும் விட்டு விட்டு, என் நண்பர்களும் என்னை விட்டு சென்று விட்டார்களே. ரகபயாம், ரகபயாம். யார் 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 அது? என் நண்பர்களா? என் நண்பர்கள் வந்து விட்டார்களா? என் மக்கள் வந்து விட்டார்களா? எங்கே? இல்லை, இனி அவர்கள் ஒருபோதும் வரமாட்டார்கள். உன்னிடம் பதவியும் பணமும் இல்லை என்றால் உன் நண்பர்களுக்கு நீ தேவையே இல்லை. உன்னிடம் இரக்கமும் நீதியும் இல்லை என்றால் உன் மக்களுக்கும் நீ தேவையில்லை. ரகபயாம், இவற்றையெல்லாம் நீ உதறி தள்ளினாய் அல்லவா? சற்று இவற்றை மதிப்பீடு செய்து பார். இரக்கமா? நீதியா? அன்பா? கருணையா? இவற்றையெல்லாம் நான் கேட்டதே இல்லையே. அரசனே, மக்கள் மனதில் இடம்பெற நீ அவர்களுக்கு அரண்மனையின் கதவுகளை திறக்க வேண்டாம். ஆனால் அவர்களது இதய கதவை திறக்க வேண்டும். எனவே நல்ல இதயம் கொண்ட நண்பர்களை உருவாக்கிக் கொள். மூத்தோரின் அறிவுரைகளை மதிக்க கற்றுக்கொள். இவையெல்லாம் உனது புகழை இமயத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும். ஐயோ, என் மூத்த அமைச்சர்கள் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொன்னார்களா? அவர்களை நான் புறக்கணித்து விட்டேனே. ஐயோ, நான் மாபெரும் தவறு செய்து விட்டேனே. எரபாம், என் சகோதரனே, என் மக்களே, நீங்கள் இனி திரும்பி வர மாட்டீர்களா? நான் செய்த தவறுகளை மன்னிக்க மாட்டீர்களா? என்னை ஒரு அரசனாக மீண்டும் ஏற்பீர்களா? கடவுளே, கடவுளே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? ஐயோ, நான் என் நண்பர்களின் தவறான அறிவுரைகளை கேட்டு மாபெரும் தவறு செய்து விட்டேனே. என் தந்தை சாலமோனின் அரியணையை இழிவுபடுத்தி விட்டேனே. என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே.
கடவுளே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தருவீர்களா கடவுளே? ரெகபெயாம் தனது முட்டாள்தனத்தாலும் தவறான நண்பர்களின் அறிவுரையினாலும் தவறவிட்ட அரியணையை மீண்டும் அடையவே முடியவில்லை. இஸ்ராயேலின் 12 குலங்கள் இரண்டாக உடைந்தன. இன்று வரை அவர்களால் ஒன்றிணைய முடியவே இல்லை. அவன் சாகும் வரை போராடிக்கொண்டே இருந்தான். அவனது தந்தை சாலமோனின் அரியணையோ கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தது.